வளைய இது வாழை மரம் இல்லடா, வாழையடி வாழையா இருக்க ஆலமரம் திமுக. நாங்கள் ஆலமரம், நாங்கள் அரச மரம், நாங்கள் 75 ஆண்டுகால பாரம்பரிய கொண்ட கட்சின்னு சொல்றீங்களா? அந்த கட்சியை 2026 தலைவர் தளபதி அவர்கள் தமிழ்நாட்டு மக்களின் துணையோடு வீழ்த்துவார், வீழ்த்துவார். இவங்க இப்பதான் ஜென்சில வந்திருக்காங்க. சரி பரவாயில்ல, ஜென்சியாவது வந்திருக்காங்களே பரவாயில்ல, ஏதாவது நல்லா பேசுவாங்கன்னு பார்த்தா பழைய மாதிரியே பேசுறானுங்க. வெட்ட வெட்ட வளைய இது வாழை மரம் இல்லடா. நாங்க வந்து திமுக காரண்டா, ப்ரௌட் கொத்தூஸ்ரா, ப்ரௌட் 200ரா. இவர்கள் என்றைக்கும் திருந்த போவதே கிடையாது. மானங்கெட்ட பிறவிகள், வெக்கங்கெட்ட பிறவிகள். எங்களுக்கு 200, அதுக்கு ஏதோ ஒரு விளக்கம் வேற கொடுத்தாங்க. 200 விளக்கம் வேற. இதெல்லாம் ஒரு காரணம். யாராவது மொட்டை அடிச்சிட்டு வந்தா அவன் தலையில தபையலா வாசிப்பீங்க. இப்ப நான் வாசிக்கிறேன் பாரு. தம்பிகளா, உங்களுக்கு இன்னும் புரியல. நீங்க வந்து ஏன் தோத்தோன்றதுக்கான காரணத்தை தேடுங்கன்னா, திமுகவை வலுப்படுத்துறன்ற பேர்ல மறுபடியும் கொண்டு வந்து பின்னாடி விட்டுட்டீங்க, ஜீரோல கொண்டு வந்து விட போறீங்க. ஐயோ, மறுபடியும் தேர்தலுக்கு தெருவில் விட்டானுங்களா? என்ன இறக்குங்க? உன்னைய வந்து கொன்னு குளிக்கல வேணா இறக்குறேன். ஓப்பனிங்லாம் இறக்க முடியாது. என்ன போட்டு எத்தனை மேட்ச்ல ஒன்னாலும் தோக்குறதுனே. திமுகவை பார்த்தா என்னைக்குமே ஒரு சிலருக்கு பயம் இருந்துகிட்டே இருக்குன்றதுக்காக. பயமா அது கடிச்சிடாத. என்னடா பால் விளம்பரத்து வர பசுமாடு மாதிரி பல்ல காமிச்சுருக்கிற? எந்த முதியவரும் இல்லாமல் ஜென்சி படை இன்றைக்கு தமிழ்நாட்டை காப்பதற்காக. சார் யாரா? ஓ பெரியப்பாவா? நம்ம 200 ஊப்பிதான். வெரி குட், வெரி குட், பிரில்லியன்ட். திமுக காரன் அப்படிதான், சும்மா வரலடா திமுக காரன்றது இருக்குல்ல, அதோட அப்டேட் வெர்ஷனா இவங்க வந்துகிட்டு இருக்காங்க. என் வேலை உங்களுடைய மண்டபாலத்தை தண்டவாளத்துல ஏத்துறதா என்னுடைய வேலை. நீ நல்லா அசந்து தூங்குனே, நான் உனக்கு கும்பாபிஷேகம் பண்ணிடுறேன். திமுகவுல என்ன பிரச்சனைனா, வாழையடி வாழைனா இவங்க இன்னும் உதயநிதியை தான் பிடிச்சிட்டு இருக்காங்க. வாழையடி வாழைனா இவங்களும் அதேதான் சொல்றேன். பிரச்சனையே குடும்ப ஆட்சி தான். அப்ப பாக்குற மக்கள் ஓகே, ஓஹோ இந்த வேலையை தான் நீங்க பாக்குறீங்க. எலெக்ஷனே கேன்சல் பண்ணிட்டு நம்ம என்ன பண்றது? மன்னராட்சி கொண்டு வந்துருவோம். நீ ராஜா, நான் மந்திரி, அப்புறம் உன் புள்ள ராஜா, என் புள்ள மந்திரி, அப்படியே பரபரப்பா வந்துருவோம். ஜனங்கள் ஏமாளியா இருந்தா இதுவும் செய்வீங்க, இதுக்கு மேலே செய்வீங்க. அப்புறம் எல்லாத்துக்கும் சொம்படிக்கிறது, எல்லாத்துக்கும் வந்து கதை சொல்றது, நம்ம வந்து ஏன் தோத்தோம் அப்படிலாம் பேசுறது கிடையாது. எல்லாத்துக்கும் வீராவேசம் தான். சரி, இந்த பசங்க அதை பத்தி பேசுவாங்கன்னு பார்த்தா வெளியே இருந்து மீண்டும் மீண்டும் சொல்வோம், நாங்கள் கொத்தடிமைகள் தான். இது கொத்தடிமை கூட்டம் தான். பெருமையா சொல்றீங்களா? நம்மள யாரு? 200 ரூபாய் ஊப்பிதான். 200 பெரியார் இல்ல, 400 பெரியார் வந்தாலும் முடியாதுடா. எதுக்கு? உங்களை திருத்துறதுக்கே. நம்ம சேனலோடைய வளர்ச்சிக்கு நீங்க கான்ட்ரிபியூஷன் செய்யணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இந்த QR கோட் மூலமாக உங்களால முடிஞ்ச அமௌண்ட்டை நீங்க கான்ட்ரிபியூஷனா நம்ம சேனலுக்கு அளிக்கலாம். நன்றி. இன்னும் கொஞ்சம் மக்கள் மேல வந்து கவனம் நீங்க இன்னும் திட்டங்களோ இந்த அறிவிப்புகள்லாம் டைரக்டா மக்களை போய் சேர்ற மாதிரி இருக்கும். நிறைய இடையில வந்து கமிஷன்ஸ் எல்லாம் போகுது. இந்த மாதிரி நீங்க ஏதோ ஒன்று பேசணும்னா அதுல வந்து இதை நீங்க வெளியே இருந்து பேசியிருக்க முடியுங்க. ஜென்சி திமுகன்னு சொல்லி இப்ப நான் தான் சொல்றேன், விர்ச்சுவல் என்ன பிளஸ்னா, அவன் தப்புன்னு சொல்லிடுறான். அது அவங்க தலைவர் விஜய்க்கு அது நடந்திருக்குது. அண்ணனுக்கு ஒண்ணுனா எவனா இருந்தாலும் மறப்போம். எங்க அண்ணனுக்கு ஒண்ணா எங்க அண்ணனை அடிக்கடி பண்ணா. நீ பண்றது தப்பு. உன்னை யார் இதை பண்ண சொன்னா? உன்னை யார நீங்க அந்த கல்யாணத்துக்கு நீ அப்படி போன, யாரை கேட்டு போன? முன்னால நான் அசிங்கப்படணுமா? இது நீ பண்ண பெரிய பிரச்சனை ஆகுது. அப்புறம் 2-3 நாள் கழிச்சு சரி போய் தொலை அப்படின்னு விட்டுறாங்க. யார் சப்போர்ட் பண்றாங்களோ சப்போர்ட் பண்றவங்களே தப்புனா வந்து அடிக்கிறதுக்கு இருக்காங்க. அப்ப அப்படி இருக்கும்போது நீங்க இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இன்னும் அதே சொம்பு தூக்குற வேலையை தான் பாக்குறீங்க, இன்னும் அதே முட்டு கொடுக்குற வேலையை தான் வந்து பாக்குறீங்க. அப்படின்னும் போது அப்புறம் எப்படி அது ஜென்சி திமுக? அப்போ உங்களையும் அவங்க அதே கேட்டகரியில தான் வச்சிருப்பாங்க. நீங்க அவங்கள கேள்வி கேட்கணும், ஏன் தோத்தீங்கன்றதுக்கு நீங்க எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கணும். வெறும் விளம்பரம் மட்டுமே பண்ணதுனால நம்ம தோத்துருக்கோம் அப்படின்னு நீங்க அடுக்குனீங்கன்னா அது அந்த கட்சிக்கு ஒரு உயிர் கொடுக்குற மாதிரி இருக்கும். இப்போ போய் உதயநிதி அவர்கள் உங்க பையன் வேணாங்க, உதயநிதி வேணாங்க, புதுசா ஒருத்தர் யாருன்னு தெரியாத ஒரு ஆட்களை கொண்டு போய் நீங்க போடுங்க. அதானங்க மாற்றம். இன்னைக்கு அதுதானங்க நடந்திருக்கு. அது சொன்னா இவங்க கேட்டுருவாங்களா உடனே? இல்லங்கிறேன். நீ எதுக்கு அதெல்லாம் கனவுல எதுக்கு பதிலுக்கு சொல்லணுங்கிறேன். வாய்ப்பே இல்லை, வாய்ப்பே இல்லை. இன்னைக்கு ராஜ்மோகன் செயல்படுறாருல, ஏதாவது ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா செயல்படுறாருல, இதெல்லாம் நீங்க பண்ணிருக்கணும். நீங்க இதே அண்ணா அறிவாலயத்துல போயிட்டு கலைஞர் அறிஞத்துல போய் வாங்கிட்டு உட்கார்ந்தா நீங்க அவங்களுக்கு சாதகமா தான் பேசணும். இன்னைக்கு வந்து உங்களின் குரல் என்னது, இப்படி எல்லாம் ஆக்கிட்டு உண்மையை சொல்லு உடன்பிறப்பேவா,
4 லட்சம் பேருக்கு மேல அது என்னங்க தேவை இருக்கு? அதுல ஒரு தேவையும் கிடையாது. அதுல வந்த ரிசல்ட் என்ன தெரியுங்களா? உங்களோட அந்த உண்மையான உடன்பிறப்புக்கெல்லாம் என்ன சொல்றாங்க தெரியுமா சார்? திமுக இப்படி ஆனதுக்கு காரணம், அந்த காரணத்தை வெளியில எல்லாம் போய் தேடாதீங்க, உங்க குடும்பத்துக்குள்ளேயே கேளுங்கங்கறாங்க. நீங்களும் உங்க மருமக பிள்ளையும் தான் காரணம்ன்றாங்க. சிக்கிட்டீங்கல்ல, 2 தலையும் ஒண்ணா ஒட்டுங்க. எதுக்கு? ஒரே வெட்ல 2 தலையும் பந்து மாதிரி ஓடுறதுக்கு. ஒட்றா அப்படியே திரும்படா. ஏண்டா யார்கிட்ட உங்க பித்தலாட்ட வேலைய காட்டுறீங்க? டேய், 2 ஆப்ஷன் தான். கோட்டியே 2 பேருக்குள்ள தானா? மாமனாருக்கும் மருமகனுக்கும் தான் போட்டியாவா? உங்க 2 பேரா தான் கட்சி இந்த நிலைமைக்கு வந்து நிக்குது. எந்த முடிவுக்கும் எல்லாத்துக்கும் எடுக்கிற முடிவு டிசிஷன் தப்பா நீங்க தான் எடுத்தீங்க. மருமக பிள்ளை தான் ஒன்னு சொல்லுச்சுன்னா அவங்க உடனே அப்படியே பண்ணி கொடுத்துறது. யாரு என்ன ஏதுன்னு எதுவும் கேட்கறது கிடையாது. என்னடே அறிவு இருக்கு அவனுக்கு? பொறுக்கி புறம்போக்கு வயிற்றுக்கு சொல்றதானே திங்கிற? படிக்காத முண்டோன்னு சொல்லி கிளிப்பிள்ளை சொல்ற மாதிரி படிச்சு சொன்னேன். கோட்டை விட்டுட்டே இதுல தப்பா என்னமா அசிங்கமா இங்கிலீஷ் வேற. காரணமே நீங்க 2 பேர் தான் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப டைரக்டா சொல்லிட்டாங்க. இதுக்கு மேல உங்களுக்கு என்ன வேணும்? இவங்க பண்றதெல்லாம் என்ன சார்? அக்கிரமமா இருக்கு சார். இவங்களாம் பண்றது ரொம்ப தப்பு சார். டிஎம்கே சம்பவம் செய்வாங்க. ஆமாங்க, இன்பநிதி அளவுக்கு நீ இறங்கி தான் நாங்க தான் இன்பநிதியை நான் பார்க்காம அவ்வளவு நமக்கு தான் சரி வரும், குடும்பமே தான் சரி வரும். இன்பநிதியை நான் முதலமைச்சரை பார்க்காம நான் சாக மாட்டேங்கிறானே. கலைஞரின் அடிமைகள் என்று சொல்லுவோமே, அதுபோல கலைஞரின் குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கும் கழகத்தின் சார்பில் உழைக்கின்ற கொத்தடிமைகளை சொன்னா கூட கவலை இல்லை, நாங்கள் அடிமைகள் தான். உனக்கெல்லாம் வெக்கமே இல்லையாடா? சோறு தானே திங்கிற. எரிச்சல் வருது இவனை, நான் கெட்ட வாரத்துல திட்டி போயிருவேன். அப்புறம் பெத்தம் கொதிக்குது உன்னை பார்க்க போயிரு. வெட்ட வளைய இது வாழை மரம் இல்லடா, வாழையடி வாழையா இருக்கு ஆலமரம்டா திமுக. ஆனா வாழை மரம் மாதிரி இல்லைங்க, ஆலமரத்துல வாழையடி வாழையா அப்படின்னு சொல்றாங்க. நீ வாழையடி வாழையும் கிடையாது, ஆலமரம் கிடையாது. நீ வந்து இந்த மாநாட்டுக்கு வச்சிருக்காம பாருங்க வாழை மரம், குலையோட அப்படியே குதறிட்டு எடுத்துன்னு போறானுங்க பாருங்க, அதுதான் நீ. இங்க பாருங்களா சுத்தி, இதுதான் திராவிட முன்னேற்ற கழகம்ங்கிறது. இதுதான் ஒரு கழகத்துக்குள்ள கட்டுப்பாடும் ஒரு தொண்டன் ஒரு கழகத்துக்கு மீது வைத்திருக்கிற உண்மையான விசுவாசத்திற்கான அடையாளம் தான் இது. சூப்பர் பீஸ்னே. அப்படின்னா செட்டோட நாட்டிருங்கடா. சரிண்ணே, மேல கட்டிருக்காங்கண்ணே. அட அது கொக்கிதான்டா, கலட்டிடுறா, ஒன்னும் பிரச்சனை இல்லடா. முதல்ல வாழை மரம் எப்படி வெட்ட வாழை மரம் வேணா துளுக்கும், ஆலமரம் எப்படி துளுக்கும்? அந்த எதுகை மோனைக்கு போறேன்னு அதுல அர்த்தம் இருக்கணும்ல. ஏதோ பேசுறதுக்காக நான் பேசிட்டு இருக்காத, நேரத்தை கடத்தாத, நல்ல விவரமா பேசு. அவன் ஆச்சா போச்சான்னு பேசிவிட்டு அவன் 1000 கோடி 2000 கோடி 3000 கோடி 10,000 கோடின்னு அவன் வந்து கொள்ளையடிச்சுன்னு போவான். நீ இங்க உட்காந்துக்கிட்டு நாங்க கொத்தடிமை தான்டா, நாங்க 200 ரூபாய் ஊப்பி தான்டா, திமுகவை எந்த கொம்பனாலும் அழிக்க முடியாது, நீ இப்படியே பேசிட்டு இருக்க வேண்டியதான். பல வருஷமா இந்த கட்சியில தான் இருந்துகிட்டே இருக்கேன். கடைசி வரைக்கும் எனக்கும் வளர்ச்சி இல்லை, என் குடும்பத்துக்கும் வளர்ச்சி இல்லை. இந்த கட்சியில இருக்கேன். ஆனா பாருங்க, இந்த கட்சியில இருக்கவங்க புதுசா ஸ்கூலு காலேஜ் என்னென்னமோ கட்டுறாங்க. அவன் பாருங்க வந்து வளர்ந்து கட்டவன் இருக்கான் பாருங்க, யார் டிஆர்பி ராஜா. அவன் வந்து அந்த அமைச்சரா இருந்து பண்ண ஒரே வேலை, பாக்ஸ்கான் ஓனர் வந்தாருனாக்கா அங்க டிரைவர் வேலை பார்த்தான், அவர் காரை ஓட்டிட்டு போனான். செந்தாழம் பூவில் வந்தாடும் தென்றல் என் மீது மோதுதம்மா. ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா படைக்கல மண்டையில மட்டும் அடிச்சிடாத, குலக்கேசல் உள்ள போயிருவேன்.